ராலி நடக்குது, பணம் இருக்குது, பாண்ட்ஸில் நிறைய ஆடை பார்த்துட்டு ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் வந்தால் நான் போடுறேன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களோட ஸோ இமீடியட் தேவைக்கு நீங்கள் பணத்தை வச்சுக்கிட்டீங்க ஒரு 30-40%னா ரிமைனிங் வந்து இல்லை எனக்கு வந்து ரிஸ்க் இல்லாமல் வேணும், ஈக்விட்டியில் போடுறேன் பட் ஆனால் எனக்கு ரிஸ்க் இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ வந்து ஹலோ ஜிபி வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் கண்மணி. இப்போ கையில் நான் 1 லட்சத்தை நான் சேர்த்துட்டேன்ப்பா. இதை நான் வந்து எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து சேஃப்டி இருக்கும்னு தெரியும், இல்லைனா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் க்ரோத் இருக்கும், ஆனால் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குமோ அப்படின்ற பயம் இருக்கும். கரெக்டாக? ஸோ அதனால் இந்த 1 லட்சத்தை எப்படி நான் வந்து கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்ற உங்களோட கேள்விகளுக்கு எல்லாமே இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்க ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கணேசன் திரு தெளிவான விளக்கம் கொடுக்க போகிறாரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். நான் இப்போ இன்ட்ரோவில் சொன்ன மாதிரியே இப்போ கையில் வந்து ஒரு 1 லட்சம் இருக்குது நம்ம வச்சுப்போம் சார். ஒரு இன்வெஸ்டராக வராங்கன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவங்களுக்குள்ளேயே நிறைய கேள்விகள் கேட்டுக்கணும்ல. மேபி டைம் ஆகட்டும், என்ன ஒரு கோலுக்காக நம்ம செட் பண்ணுறோம், என்னென்ன ரிஸ்க் அவங்களால எடுக்க முடியும்னு, அதில் எது சார் ப்ரியாரிட்டியாக இருக்கணும்? முதல்ல வந்து என்ன பர்பஸ்க்காக முதல்ல எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கிறது அவசியம். ஏன்னா எல்லாருமே பணம் சேர்த்த உடனே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணின பிறகு ஒரு மேபி ஒரு 2-3 மந்த்ஸில் டவுன் த லைன் வந்து எனக்கு ஒரு அர்ஜென்சி அப்படின்னா அந்த பிரேக் பண்ண பார்ப்பாங்க. அது ஸ்டாக்காக இருந்தாலும் எம்எஃப்ஆர் இருந்தாலும் எதில் இருந்தாலும். ஸோ அதனால் எமர்ஜென்சி ஃபண்ட் எனக்கு இந்த பணம் வந்து லாங் டேர்ம்னு யோசிக்கிறீங்கன்னா அடுத்த ஒரு 5 இயர்ஸ்க்கு நான் டச் பண்ண மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு இருக்கா அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறமா என்னென்ன ப்ராடக்ட்ஸு, அதில் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன, எஃப்டி, மியூச்சுவல் ஃபண்டு, இல்லை ஸ்டாக்கு, பாண்ட்ஸு எதுவாக இருந்தாலும் எது ரிட்டர்ன்ஸ் பேஸ் பண்ணி வேணுமா, அண்ட் ஏஜ் ஃபேக்டர். நான் வந்து ஒரு 20 வயசில் பண்ணும்போது நான் வந்து அதிக ரிட்டர்ன்ஸ் தான் நான் இப்போ யோசிக்கணும். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் வீட்டில் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுருக்கேன்னா ஒரு 30ஸில் வந்து இமீடியட்டாக நிறைய பணம் தேவைப்படலாம். அப்போ வந்து உங்ககிட்ட சர்ப்ளஸாக ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட், மேரேஜ் ஆகிருந்ததுன்னா கண்டிப்பாக அதுவும் தேவை. ஒரு 40ஸில் வந்து பசங்க இருக்காங்க அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரி யோசிச்சு எனக்கு வந்து அடுத்த 10 இயர்ஸில் இது தேவைப்படணுன்னா நான் இதில் முதலீடு பண்ணணும். ஸோ ரிட்டையர்ட் மக்கள் அவங்களுக்கு ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் ரிஸ்க் இல்லாமல் எதில் போட்டால் நல்லது. ஸோ அந்த மாதிரி ஏஜ் குரூப்க்கு ஏற்ற மாதிரி யோசிக்கிறது. அப்போ வந்து நம்ம ரிஸ்க் ஃபேக்டர் என்னன்னு தெரியும், எவ்வளோ நாள் போட போகிறேன், எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அதை வச்சுக்கிட்டு பிளான் பண்ணலாம். ஓகே சார். ஸோ ஒரு காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ் என்ன இருக்குன்னா, ஓகே நான் சேர்த்து வச்சிருக்கேன், எஃப்டியில் நான் போட்டால் ரொம்ப நமக்கு சேஃபாக இருக்கும்னு. ஆனால் இன்ஃப்ளேஷன் பெர்ஸ்பெக்டிவில் என்ன மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் நம்மளுக்கு கொடுக்குது சார்? எஃப்டின்றது வந்து ஒரு 1 to 2 இயர்ஸில் நான் எப்போ வேணால் எடுத்துக்கலாம். ஒரு டிபெண்டன்சியோட இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான். அதில் வந்து நம்ம ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வச்சுக்க முடியாது. நம்ம ஆக்சுவல் இன்ஃப்ளேஷன் டேட்டான்னு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறது 2% தான். ஸோ எஃப்டி வந்து 6.25%னா ப்ராஃபிட் தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் நமக்கு இருக்க லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன், மெடிக்கல் இன்ஃப்ளேஷன், அப்புறம் பசங்க இருக்காங்கன்னா எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன், இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் டபுள் டிஜிட் இன்ஃப்ளேஷன் இருக்கும். ஸோ அப்படி யோசிச்சோன்னா நம்ம எஃப்டி ரிட்டர்ன்ஸ் வந்து நெகட்டிவ் தான். ஸோ அதனால் எஃப்டியில் போடாதீங்க. போடாதீங்கன்னா லாங் டேர்ம்க்கு எனக்கு வந்து ஒரு 5 வருஷத்தில் வீடு கட்டணும்னும் போது எஃப்டியில் போட்டால் யூஸ் இல்லை. இல்லை 5 வருஷம் கழிச்சு ஒரு கார் வாங்க போகிறேன், இல்லை பைக் வாங்க போகிறேன், ஏதோ ஒரு பர்பஸ் எனக்கு ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி எஃப்டியில் போட்டோன்னா நெகட்டிவ் தான், வேஸ்ட்டு தான். ஸோ பணம் வந்து வளராது. ஸோ 1 to 2 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறோம், எனக்கு பணம் தேவைப்படும், இல்லை 2 இயர்ஸ் நான் எப்போனா எடுத்துப்பேன் அப்படின்னும் போது எஃப்டி யோசிங்க. அதை தாண்டி போகுதுன்னா வேறு ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதில் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகே சார். அதே மாதிரி பாண்ட்ஸ் அண்ட் டெப்டில் வந்து இன்னும் வந்து மக்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து எஃப்டியை கம்பேர் பண்ணுறப்ப பெஸ்ட்டாக இருக்குமா? உங்களோட கருத்து என்னவா இருக்குது? பாண்ட்ஸ் அண்ட் என்சிடிஸ் ரெண்டுமே வந்து ஒரு ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கும் போடலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2-3% இப்போது கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லாம் வந்து 8-9% வரைக்கும் கிடைக்குது. என்சிடிஸ் இல்லை மற்ற கம்பெனிஸ், ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் போனோன்னா ஒரு 9-10% வரைக்கும் இப்போ கிடைக்குது. ஸோ ஃப்ரெஷ் ரொம்ப கிரெடிட் ரேட்டிங் ஹையாக வேணும்னா அட்லீஸ்ட் ஒரு 9%. எஃப்டி 6% இருக்குது. நான் சொல்கிற நேஷ்னலைஸ் பேங்க்ஸ்லனா இது அட்லீஸ்ட் ஒரு 2-2.5% வரைக்கும் மினிமம் அதிகமாக கிடைக்குதுன்னும் போது ஒரு சில பாண்ட்ஸ்லாம் 10-11% வரைக்கும் கிடைக்கும். ரிஸ்க் அதிகம், ரிட்டர்ன்ஸும் அதிகம்ன்ற பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இந்த ஒரு 2.5% அதிகமாக கிடைக்குதுன்னா தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த போட்டு ஒரு 3 இயர்ஸ் வந்து எனக்கு ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் வேணுன்றவங்க, ரிட்டையர்ட் மக்கள் வந்து எனக்கு ஒரு 10 lakhs 20 lakhs போடுறேன், எனக்கு ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் வேணும், இல்லை ஒரு 5 இயர்ஸில் வந்து பணம் டபுள் ஆனால் ஓகே அப்படின்றவங்க தாராளமாக பாண்ட்ஸ் அண்ட் என்சிடிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். கிரெடிட் ரேட்டிங் பார்த்துக்கிறது முக்கியம். அது இல்லாமல் செக்யூர்ட் என்சிடி, செக்யூர்ட் பாண்ட்ஸ் இருக்கும், அன்செக்யூர்டும் இருக்கும். அன்செக்யூர்ட் போனீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி, பட் ரிஸ்க் இருக்குது. செக்யூர்டில் கிரெடிட் ரேட்டிங் வந்து என்ன இருக்குது, அந்த இப்போ ரிட்டர்ன்ஸ் வந்து எனக்கு அதிகம் வேணும்னு போனீங்கனாலே கிரெடிட் ரேட்டிங் குறையும் 11-12%. ஸோ அதனால் 9-10% வந்து ஓரளவுக்கு ஓகே ஏல கிடைக்கும். AAA, AA குறைஞ்சிட்டே வரும். ஏ ரேட்டிங்கில் ஒரு 9-9.5% வரைக்கும் கிடைக்கும். ஸோ இது எனக்கு போதும் ஒரு சேஃப்டி பர்ஸ்பெக்டிவில். அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் ஆனதுன்னா
பண்ணுறாங்கன்னா எனக்கு அந்த கம்பெனியை பற்றி தெரியுமா, அவங்க என்பிஎஸ் என்ன, அந்த மாதிரி பேசிக் டேட்டா வந்து நமக்கு கிடைக்கும். யாருக்கு மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, இல்லை நீங்களாக பாண்ட் மார்க்கெட்டில் பார்த்தாலும் இந்த டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ எப்படி ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி அந்த பாண்டு இல்லை என்சிடி அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஓரளவுக்கு பயம் இல்லாமல் இருக்கு. ஓகே சார். சார் இப்போ ஒரு 1 லேக் இருக்குன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ணி லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டரா, இல்லைனா நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டரா சார்? நீங்கள் ஒரு 2-3 இயர்ஸில் இல்லை 4 இயர்ஸ்க்குள்ளே ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் செக்ட்ரல் ஃபண்ட்ஸ் ஒரு நாலேஜ் இருக்குது அந்த மாதிரி இன்வெஸ்டராக இருந்தால் அந்த செக்ட்ரல் ஃபண்ட்ஸில் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த இயர் வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், ஃபார்மாசூட்டிக்கல் ஆஸ் வெல் அஸ் வந்து கன்சம்ஷன் பேஸ்டு செக்டார்ஸ்லாம் நல்லா போகும், கம்பெனிஸ் நல்லா போகணும் போது இது வந்து நீங்கள் எம்எஃப்லேயும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரிஸ்க் எடுக்கலாம். ஒரு 2-3 இயர்ஸில் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். இல்லை எனக்கு வந்து ரிஸ்க் இல்லாமல் வேணும், ஈக்விட்டியில் போடுறேன் பட் ஆனால் எனக்கு ரிஸ்க் இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ வந்து மாடரேட் ரிட்டர்ன்ஸ் 10-12% ஒரு 14% இருந்தாலும் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல, ஒரு 5 இயர்ஸ் இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் டெட் ஃபண்டில் பார்க் பண்ணிட்டு லிக்விட் ஆன் மணி மார்க்கெட் ஃபண்டில் 1 லேக் போட்டுட்டு எவ்ரி மந்த் வந்து ஒரு 10,000 இல்லை வீக்லி ஒரு அமௌண்ட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த ஒரு 4 மந்த்ஸ் 6 மந்த்ஸ்க்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா மார்க்கெட் சிச்சுவேஷன் சில பேர் வந்து வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது, ரிஸ்க் இருக்குது, கீழே குறையும் அப்படின்னு ஒரு பயப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் சஜஸ்ட் பண்ணுவோம். இது எஸ்டிபி சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் சொல்லுவோம். டெட்டில் போட்டுட்டு அதில் வந்து ஈக்விட்டி. ஸோ விச்எவர் இஸ் கம்ஃபர்டபுள். உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரிஸ்க் இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ஓகே ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸில் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் செக்ட்ரலாக போனால் பெஸ்ட்டுன்னு தோணுச்சுன்னா அந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டும் இருக்குது, செக்ட்ரல் ஆக்டிவ் ஃபண்ட்ஸும் இருக்குது. ஸோ ரெண்டுத்தில் எது வேணால் பண்ணலாம். ஓகே சார். சார் இப்போ இந்த 1 லேக் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 இயர்ஸ் ஓல்டு இன்வெஸ்டரும் வராங்க, ஒரு 45 இயர் ஓல்டு இன்வெஸ்டருமே 1 லேக் ஈச் வச்சுட்டு வராங்க சார். அப்படி இருக்கிறப்ப அவங்க எப்படி வந்து இந்த டெப்ட் ஃபண்டோ இல்லை பாண்ட்ஸோ எந்த மாதிரி டைவர்சிஃபை பண்ணி அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்? 25ல் வந்து இமீடியட் ப்ரையாரிட்டினா மேபி மேரேஜாக இருக்கலாம், இல்லை ஒரு வெக்கேஷனோ இல்லை பைக் கார் ஏதோ ஒன்று இமீடியட்டாக நெக்ஸ்ட்டு வாங்குறதுக்குன்னு இருக்கும். அப்போது இல்லை வீட்டில் இருக்கவங்க இவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ வீட்டில் கேட்டுட்டு டிசைட் பண்ணுறதுக்கு முக்கியம். ஏன்னா நீங்கள் ஈக்விட்டியில் போட்டுட்டு லாக் ஆன மாதிரி, ஏன்னா ஒன்று லாஸில் எடுக்கிற மாதிரி இருக்கணும், நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும், அண்ட் நிறைய ப்ராடக்ட்ஸை பார்க்கும்போது இது பண்ணலான்னு தோணும். பட் ஆனால் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தெரியாமல் இருக்கிற ஏஜ், ஏன்னா கெரியர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு பணம் சேருது, அது இமீடியட்டாக பண்ணும்போது நல்லபடியாக இருக்கணுன்ற ஒரு காஷனும் நிறைய பேருக்கு இருக்கும். பட் 45ல் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் நிறைய பேர் இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்களே வந்து நிறைய லாஸ் பண்ணியிருக்கலாம், ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த பேஸ் பண்ணி இப்போ வந்து கண்டிப்பாக இன்னொரு 5-10 இயர்ஸில் பசங்க வந்து காலேஜ் போகிற மாதிரி இருக்கலாம், மேரேஜ் இருக்கும் அண்ட் லோன் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரையாரிட்டைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது. லோன்ஸ் இருந்ததுன்னா ஒரு மேபி எவ்வளோ இருக்கோ ஃபுல்லாகவும் அடைக்கலாம். லோன்ஸே இல்லை அப்படின்னும் போது இமீடியட் ப்ரையாரிட்டி என்ன அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு பே ஆஃப் பண்ணுறது, அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே சார். சார் இப்போ அந்த 1 லேக் இன்வெஸ்ட்மெண்ட்டோட வராங்கன்னா ஒரே இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் இந்த ஐடியல் மிக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே சார், மேபி எஃப்டி ப்ளஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்களே சொல்லியிருந்தீங்க, அந்த மாதிரி ஒரு ஐடியல் மிக்ஸ் என்னன்னு சொல்ல முடியுமா? ஒன்று இமீடியட்டாக விட்ரா பண்ணுற மாதிரி எய்தர் எஃப்டியில் வச்சுக்கலாம், இல்லை லிக்விட் ஃபண்ட் மாதிரியும் போட்டு வச்சுக்கலாம். மேபி ஒரு 30-40%. ரிமைனிங் வந்து ஸ்டாக் தெரிஞ்சால் ஒரு 10-20% வந்து ஸ்டாக் போடலாம். அப்படி இல்லை எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா பாண்ட்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் ஏஜ் குரூப்புன்னு என்னோடய வியூ. ஏன்னா ஒரு 30ஸ்ல 40ஸ்ல அப் டு 50s கூட உங்களுக்கு பணம் வளரணும், அப்ரிஷியேட் ஆனால் தான் உங்களோட கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு எஃப்டியை விட ஒரு பெட்டராக இருக்குமே தவிர ஒரு அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ இமீடியட் தேவைக்கு நீங்கள் பணத்தை வச்சுக்கிட்டீங்க ஒரு 30-40%னா ரிமைனிங் வந்து எம்எஃப்ல ஈக்விட்டியில் இல்லை ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மற்ற விஷயங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த 30-40% எமர்ஜென்சி ஃபண்ட், ரிமைனிங் 60% வந்து நம்ம எம்எஃப் சொல்லலாம். அந்த 60%ல் உங்களுக்கு விஷயம் தெரியும்னா ஸ்டாக்குக்கு வந்து ஒரு 10-20% பிரித்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எஃப்டி ஆர் லிக்விட் ஃபண்ட் அண்ட் எம்எஃப்ஏ தாராளமாக போதும்னு சொல்ல. ஓகே சார். சார் இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பேர் இப்போ இன்வெஸ்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் இந்த மாதிரி இப்போ சேவ் பண்ணி இப்போ 1 லேக்கோ 5 லேக்கோ எடுத்துகிட்டு வரப்போ மார்க்கெட்டில் பண்ணுற தப்புகள் என்னவா இருக்குது? மெயினாக இப்போ ரீசெண்டாக வந்து இந்த கோல்டு சில்வரில் பண்ணுறேன் அப்படின்வாங்க. கோல்டு அதிகமாக இருக்குது, இன்னும் ஏறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. நம்ம என்ன தான் பீக்குன்னு சொன்னாலும் ஒரு லாஸ்ட் 6 மந்த்ஸாக சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் சொல்லி ஏறிட்டே இருக்கேன்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ நாளுக்கு போட போகிறீங்க, இந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க போகிறீங்கன்னு கேட்போம். இவங்க எல்லாருமே
வந்து ஏறுறத வச்சு தான் வரும். ஸ்டாக் மார்க்கெட் ஏறிட்டே இருக்கு, நான் போடலாமா? எம்எஃப்ல போட்டால் ரிட்டர்ன்ஸ் இவ்வளோ வருது. ஸ்கீம்ஸ் வந்து நிறைய ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி கோவிட்லேருந்து 23-24 பிகினிங் வரைக்கும் நல்ல ரிட்டர்ன்ஸ் எல்லா ஃபண்டுமே கொடுத்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனில் அடுத்த 3 இயர்ஸ் என்ன ஃபண்ட் வரும், 2 இயர்ஸ் வரும் அந்த மாதிரி. ஸோ ஒரு ரேலி ஏதாவது ஒன்றுத்துல நடக்குது அப்படின்னா அது வந்து அடுத்த வருஷம் கண்டினியூ ஆகும், இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் கண்டினியூ ஆகும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா சைக்கிள் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சைக்கிள் தான். ஸ்டாக் மார்க்கெட்டும் ஏறிட்டே இருந்தது. லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து ஒரு ரேஞ்ச்குள்ளேயே இருக்குது. இப்போ வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் பில்டப் ஆகுது. இன்னும் எம்எஃப்ல 2 இயர்ஸாக போடுறோம், ரிட்டர்ன்ஸ் இல்லை. எஸ்ஐபியில் ரிட்டர்ன்ஸ் இல்லை. நான் வந்து கோல்டு சில்வர்லேயே போட்டிருக்கலாம் அப்படின்னும் போது 2 இயர்ஸ் முன்னாடி ஆரம்பித்தவங்களுக்கு கோல்டு சில்வர் எந்த அளவுக்கு ஏறும்னு யாருக்கும் தெரியாது. ஸோ கோல்டு ஏறலாம், பட் இந்த அளவுக்கு போகும். லாஸ்ட் 1 இயரில் ஏறினது வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி ஏறினது கிடையாது. ஒரு 70% ஒரு வருஷத்தில் கோல்டு கொடுத்தது லாஸ்ட் ஒரு 70-80 இயர்ஸ் 100 இயர்ஸில் எதுவுமே நடந்ததில்லை. ஸோ அதனால் எல்லாருக்குமே அது வந்து ஒரு புதுசு. பட் ஸ்டில் நம்ம எல்லார் வீட்லேயும் கோல்டு இருக்குதுன்றதுனால அதை மிஸ் பண்ணிட்டோம் இல்லை விட்டுட்டோம்னு கவலைப்பட தேவையில்லை. அடுத்த 10 இயர்ஸ் 15 இயர்ஸில் இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து நார்மலைஸ் ஆகிடும். ஏன்னா யூஸ்வலாக கோல்டோட லாஸ்ட் 70-80 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து க்ளோஸ் டு டபுள் டிஜிட் 10-11% அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜிங்ன்ற கான்செப்ட் தான். இது ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கிறதுனால மிஸ் பண்ணிட்டோமோன்னு தோணும். பட் நீங்கள் ஈக்விட்டியில் லாங் டேர்ம் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆவரேஜாக 13-14% நிஃப்டிலேயே கிடைக்கும். பண்ணுற தப்புன்னு பார்த்தோன்னா ரேலி ஆகிட்டே பீக்கில் போகும்போது நிறைய பேர் வருவாங்க, அந்த ஃபால் வேலை மாட்டிப்பாங்க. இப்போ ஃபோமோ சொன்னோம், அந்த ஃபோமோ வந்து சில்வரில் நடந்துச்சு, கோல்ட்லேயும் நடந்துச்சு. பட் கோல்டு வந்து சேஃப்ன்றதுனால அசட்டுன்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டுத்துலேயும் வந்து லாஸ் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ அதனால் ஸ்டாக்காக இருந்தால் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் பண்ணுறது ஏறிட்டே இருக்கும்போது கண்ணை மூடிட்டு என் ஃப்ரெண்டு சொன்னான், இவங்க சொன்னாங்கன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. பட் நாலேஜ் இருக்காது. ஸோ விஷயம் தெரியாமல் எதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ரேலி நடக்குது, பணம் இருக்குது, பாண்ட்ஸில் நிறைய ஆடை பார்த்துட்டு ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் வந்தால் நான் போடுறேன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களோட கோல் என்ன, இந்த பணம் வந்து அந்த விஷயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, அந்த கோலுக்கு பசங்க படிப்பு இயர்லி எஜுகேஷனுக்காக வச்சுருக்கேன்னா அப்போ எஃப்டியோ இல்லைனா பிரேக் பண்ணி ஈஸியாக பே பண்ணலாம், இல்லை லிக்விட் ஃபண்டோ யூஸ் பண்ணலாம். அதை வந்து நான் லாங் டேர்ம்க்கு ஈக்விட்டியில் போட்டுட்டு 1 இயரில் அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ மார்க்கெட் நாய்ஸஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு நீங்கள் பண்ணுறது சரியான விஷயமா இருக்கும். நீங்களாக பண்ணணும்னா இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்கணும். நான் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கும் போது தான் ஒரு டைம் எடுக்கும் நாலேஜ் வர்றதுக்கு. ஏன்னா ரிட்டர்ன்ஸை பார்த்துட்டு நம்ம போடணுன்னா டக்குன்னு லாஸ் ஆகும்போது நம்ம ஒரு பேனிக் சுச்சுவேஷன் வந்து பிரேக் பண்ணி எடுத்துரும், அப்போ லாஸ் தான். ஸோ மார்க்கெட் நாய்ஸஸ் அவாய்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்டு சொல்கிறான், ஏன்னா ஃப்ரெண்டோட லைஃப் சுச்சுவேஷன் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் வேறு, உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் காப்பி பண்ணோன்னு இல்லை, கேட்டுட்டு உங்களுக்கு செட் ஆகுமான்னு உங்களுக்கு தெரிஞ்ச அட்வைசரை போய் கேளுங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணால் மேபி மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். ஓகே சார். ஸோ இப்போ இந்த 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ ஒரு 25 year old வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க சார். அந்த 1 lakh அப்படியே விட்டுடலாமா, இல்லைனா நம்ம ஸ்டெப் அப் எஸ்ஐப் மாதிரி நம்ம வந்து லோட் பண்ணிக்கிட்டே இருக்கலாமா? உங்களோட கருத்து என்னவா இருக்கும்? இதுதான் ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா 1 lakh எம்எஃப்ல போட்டுட்டோம் அப்படின்னா லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதுலேயே நீங்கள் எஸ்ஐபியும் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து 5,000 10,000 வாட் எவர் ரைட் ஃப்ரம் 500 rupees ஸ்டார்ட் பண்ண முடியும், ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஆரம்பிக்கும் போதே ஸ்டெப் அப் எஸ்ஐபி போட்டுட்டிங்கன்னா இயர்லி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒரு எஸ்ஐபி கண்டினியூ பண்ணுறீங்கன்னா லம்சம் போட்டுட்டு வருஷம் கிடைக்கிற போனஸ் அமௌண்ட்டை ஆட் பண்ணிட்டு வரலாம். இல்லைனா நெக்ஸ்ட் இயர் ஒரு 1 lakh இல்லை அது மாதிரி கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா மேபி ஒரு லாங் டேர்மில் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபண்டாக இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா 25 வயசில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 50-55 வயசில் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஆட் பண்ணிகிட்டே வரீங்கன்னா 1 crore 2 crore ஒரு ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா டைமிங் தான் முக்கியம் இன்வெஸ்ட்மெண்ட்டில். நீங்கள் பெரிய அமௌண்ட்டை 40 வயசில் 50 வயசில் வந்து லட்சக்கணக்கில் போட்டாலும் 1 கோடி சேர்கிறதுக்கு டைம் ஆகும். பட் 25 வயசில் 1 லட்சம் போடுறீங்கன்னா ஈஸியாக ஒரு 55 வயசில் வந்து அதுவே பல லட்சங்களாக இருக்கும். ஸோ எவ்ரி இயர் வந்து ஒரு அமௌண்ட் 50,000 1 lakh ஆட் பண்ணும்போது பை 55-60 கண்டிப்பாக ஒரு 2-3 crores மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் கான்வர்சேஷன். இந்த 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு அதில் என்னென்ன பண்ணலாம், ஐடியல் மிக்ஸ் என்னென்ன, அண்ட் வந்து இன்வெஸ்டர்ஸ் என்னென்ன மைண்டில் வச்சுக்கணும், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த 1 lakh பெரிய அமௌண்ட்டாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த 1 lakh வந்து நம்ம இந்த மிஸ் பண்ணிட்டோம்னா ரிக்ரெட் அதிகமாக இருக்கும். ஸோ தப்பான டிசிஷன் எடுக்காமல் ப்ரிவென்ட் பண்ண தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு கோல், டைம், ரிஸ்க் இது மூணுமே பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பல இன்வெஸ்டிங் ரிலேட்டடாக வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் ஜீபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.
Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.